பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பாஜக பிரமுகர் செல்வராஜை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் சென்னையில் வெட்டி கொல்லப்பட்டது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பூரில் உள்ள அவரது இல்லம் அருகே வெளியில் நின்று கொண்டு இருந்த ஆம்ஸ்ட்ராங்கை உணவு டெலிவரி ஊழியர்கள் போர்வையில் வந்த அடையாளம் தெரியாத கும்பல் வெட்டிவிட்டு தப்பிச் சென்றது. ஆம்ஸ்ட்ராங்கின் கழுத்து, தலை உள்ளிட்ட பகுதிகளில் கடும் காயம் ஏற்பட்டதால் சென்னை கிரீம்ஸ் சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் உயிரிழந்திருக்கிறார். இதனை அடுத்து சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நேற்றைய தினம் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டது. இன்றைய தினமோ அவரது உடல் தகனம் செய்யப்பட்ட உறவினர்கள் திட்டமிட்டு உள்ளதாகவும் சொல்லப்பட்டு வந்த நிலையில் தற்போது அந்த நிலையானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வதற்காக பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி சென்னையில் வந்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை மற்றும் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள், திராவிடர் கழகத் தலைவர் கி. வீரமணி உள்பட பல தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். மேலும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருவதும் குறிப்பிடத்தக்கது. ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக செய்யப்பட்ட ரவுடி ஆற்காடு சுரேஷின் தம்பி ஆற்காடு பாலா, ராமு, சந்தோஷ், திரிவேங்கடம், அருள் மற்றும் செல்வராஜ் ஆகியோரை போலீசார் கைது செய்திருந்தனர். இதில் கைது செய்யப்பட்ட திருநின்றவூர் பகுதியைச் சேர்ந்த 48 வயதான செல்வராஜ் என்பவர் பாஜகவின் SC/ST பிரிவு மண்டல தலைவராக இருந்து வருவதாக குறிப்பிடப்படாத செய்தி நிறுவனம் ஒன்று தகவலை வெளியிட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் செய்தியாளர்களை சந்தித்து பேசியுள்ளார். ஆருத்ரா பண மோசடி வழக்கிற்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் தொடர்பு உள்ளதா என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர் சில தகவல்கள் வெளியிட்டுள்ளார். அது குறித்து விசாரணை நடத்தி வருகிறோம் என்றும் அது குறித்து முழுமையாக சொல்ல முடியாது. 2023ஆம் ஆண்டில் முதல் 6 மாதத்தில் 63 கொலை நடந்திருந்தது. ஆனால் இதுவரை 58 கொலைகள் மட்டுமே நடைபெற்றுள்ளது என தெரிவித்துள்ளார். மேலும் சரணடைந்தவர்கள் உண்மை குற்றவாளிகள் இல்லை என திருமாவளவன் கூறியுள்ளது குறித்த கேள்விக்கு 3 மணி நேரத்தில் கிடைத்த தகவல்களை வைத்து குற்றவாளிகளை கைது செய்துள்ளோம். அவர்கள் கூறுவது குறித்து நிச்சயம் விசாரிப்போம் என்றும் இது அனைத்தும் விசாரணையின் ஒரு பகுதிதான். கொலை தொடர்பான அனைத்து கோணங்களிலும் விசாரணை நடத்தி வருகிறோம் என்று அவர் தெரிவித்தது அனைத்து தரப்பினர் மத்தியிலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது.